ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவான் என்றும் சக்கரத்தாழ்வார் என்றும் திருவாழி ஆழ்வான் என்றும் பற்பல பெயர்களிலே அழைக்கப்படுகின்றதான ஸ்ரீ ஹேதிராஜனுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களது இல்லமும் உங்களது வாழ்க்கையும் நல்லவிதமாக அருள் பெற்று மேன்மேலும் நன்மக்களையும் நல்லவிதமான பாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி பிரார்த்திக்கும் பொழுது இவர் இன்றைய தினம் பிரார்த்திக்கக்கூடியதான ஒரு வேண்டுதல் என்ன என்று கேட்டாக்க, இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் இவர்கள் நல்லவிதமாக கிடைக்க வேண்டும், அது நல்லவிதமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது என்னைக்கோ இவர் பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம், இல்லை என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை பார்த்தாக்க இன்னைக்கு இவருக்கு கையிலங்கு நெல்லிக்கனியாக கிடைத்த மாதிரி இருக்குமாம். அந்த தோத்திரம்தான் இங்கே பிரம்மேஷோபக்ரமாணம் பகுவித விமதக்ஷோத சம்மோதிதானாம் சேவாயை தேவதானாம் தனுஜகுலரிபோ பிண்டிகாத்யங்கபாஜாம் தத்தத்தாமாந்த சீமா விபஜன விதயே மானதண்டாயமான பூமானம் பூயசாவோ திசது தசசதி பாஸ்வராணாமராணாம். உங்களுக்கு அதிசயம் என்பதாக, இது என்ன நாம் என்றைக்கோ கேட்டது இன்றைக்கி கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு, இல்லை கேட்கவே இல்லை ஒரு வஸ்து கிடைச்சிதே என்று அதிசயமான வஸ்துக்கள் எல்லாம் இவர்கள் இல்லத்தில் நல்லவிதமாக பொழியட்டும் என்று பிரார்த்திக்கிறார். இங்கே திசது, அதுவும் ஒரு திக்கு மாத்திரம் இல்லையாம், அங்கே 10 திக்குகளிலிருந்தும் இவர்கள் என்னைக்கோ பிரார்த்தித்தது அல்லது இவர்களுக்கு மறந்தே கூட போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரியான என்னைக்கோ பிரார்த்தித்த ஒரு வஸ்துவானது இவர்கள் இல்லத்தை எல்லாம் நிரப்பி இவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நல்லவிதமாக கிடைக்க வேண்டும் என்று சக்கரராஜனிடம் பிரார்த்திக்கிறார்னு சொல்கிறார். அதுதான் இந்த சுலபத்தில் தரிசனம் கொடுக்கக்கூடிய சுதர்சன பகவானுக்கு என்ன ஒரு விதமான பாக்கியம் என்று கேட்டாக்க, நீ பார்த்ததையும் அவர் அருளக்கூடியவர், எதிர்பார்க்காததையும் அருளக்கூடியவர். அதுதான் திருஷ்ட பிராப்தி அதிருஷ்ட பிராப்தி என்று சொல்லுவார்கள். அந்த திருஷ்ட பிராப்தியையும் இவர் நல்லவிதமாக அருள்வார், அதிருஷ்ட பிராப்தியையும் இவர் நல்ல மாதமாக அருள்வார். அதற்கு மூல காரணம் இந்த சுதர்சன சதகத்திலே இந்த ஸ்லோகத்தை யார் ஒருவர் அனுதினமும் சேவிக்கிறார்களோ அல்லது சொல்லி கேட்கிறார்களோ அல்லது சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான திருஷ்டாதிருஷ்ட பாக்கியங்கள் எல்லாம் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நல்லவிதமாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பிரம்மேஷோபக்ரமாணம் பகுவித விமதக்ஷோத சம்மோதிதானாம் சேவாயை தேவதானாம் தனுஜகுலரிபோ பிண்டிகாத்யங்கபாஜாம் தத்தத்தாமாந்த சீமா விபஜன விதயே மானதண்டாயமான பூமானம் பூயசாவோ திசது தசசதி பாஸ்வராணாமராணாம். இவருடைய பேரொளியினாலே உங்களது இல்லத்திலே நல்லவிதமான பாக்கியங்களும் எதிர்பாராத நல்ல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்றதாக இங்கே பிரார்த்திக்கிறார்னு சொல்கிறார். எதனால என்று கேட்டாக்க, இந்த சுதர்சன பகவான் சத்ருக்களை நாசம் செய்யக்கூடியவர், மித்திரர்களை நம்மிடம் வரவழைக்கக்கூடியவர். இதனால்தான் இந்த பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் என்று வரும் பொழுது இவர் சக்கரத்தாழ்வாருடன் நான் வருகிறேன் என்று கண்ணபிரான் சொன்னதாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனால தான் கண்ணபி எப்பொழுதும் கைகடலா நேமியான் என்று ஆழ்வார் சொன்ன மாதிரியாக அதற்கு மூல காரணம் சுதர்சன பகவான் தான். அவருடைய அறமும் நேமியும் ஜுவாலையும் நம்மை எல்லாம் காத்து மேன்மேலும் நல்லவிதமான பாக்கியங்களை கொடுத்து நமக்கு எதிர்பாராத பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். பிரம்மேஷோபக்ரமாணாம் பகுவித விமதக்ஷோத சம்மோதிதானாம்
सेवाये देवतानां धनुजकुलरिपो पिण्डिकाद्यङ्गभाजां தத்தத்தாமாந்தசீமா விபஜனா எல்லையில்லாத பெரும்புகழ் என்று சொல்கிறார். சீமா என்று சொன்னால் எல்லைன்னு பேரு. அந்த எல்லையையும் தாண்டி இவர்களுக்கு நல்ல விதமான பாக்கியத்தை கொடுத்து எதிர்பாராத பாக்கியங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நாமும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.